உங்களோட வாழ்க்கையில் உங்களை யாராச்சும் தூசின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு தூசியாகவே இருந்துட்டு போயிருங்க. அவங்க கண்ணில் நீங்கள் படுறப்போலாம் அவங்க உங்களை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே இருக்கட்டும். இவங்களையா நம்ம தூசின்னு நினச்சோம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு லெவலில் நீங்கள் உயர்ந்து காட்டுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடியாக இருக்கும். உங்களை விட்டு யார் விலகி போனாலும் வெறுத்துட்டு போனாலும் உங்களோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடாது அப்படின்றத உங்கள் மைண்டில் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க. நம்மளோட உணர்வும் மனசுமே பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நம்மளை வெறுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தங்களோட லைஃப்லேயுமே இருந்துகிட்ருக்கு. அதையே நம்மளால் மாற்ற முடியாதப்போ மற்றவங்கள நம்மளால் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. ரயில் தண்டவாளத்தில் ஒரு ரயில் போனதுக்கப்புறம் அந்த தடம் எப்படி வெறிச்சோடி இருக்குமோ அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையுமே. அந்த ஒரே ஒரு ட்ரெயின் போனதுக்கப்புறம் அப்படி நம்மளோட வாழ்க்கை மொத்தமாக வெறிச்சோடிராது. கொஞ்ச நேரம் அந்த மாதிரி தெரிஞ்சால் கூட அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரயில்கள் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ நம்மளை விட்டு போனவங்களும் பார்த்திங்கன்னா போனவங்களாவே மட்டும் இருந்துட மாட்டாங்க. கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா மட்டும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு உயிராகவும் உணர்வாகவும் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. இருந்துட்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நடந்த சுச்சுவேஷனை வச்சு நம்மளை காயப்படுத்தி வெறுத்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான உண்மையான உறவுகள் இல்லை அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. உண்மையாகவே உயிராக பழகின ஒருத்தங்களை பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும் யாராலையும் உதறி தள்ளிட்டு போக முடியாது. அப்படி அவங்க உங்களை உதறி தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ நாள் உங்ககிட்ட உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு வார்த்தையில் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. பட் அது நிஜமாகவே இருக்காது. அதே மாதிரி நம்மக்கிட்ட கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பவே கூடாது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் உண்மையாகவே நடந்து காட்டுற ஒரு சில உறவுகள் நம்மளுக்கு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உங்களுக்கு எப்போவுமே நீங்களும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற அளவுக்கு நடந்துக்கோங்க. அப்படி நீங்கள் நடந்தால் அந்த உறவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காலம் நீடிக்கும். மற்றவங்களோட பார்வைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு செடி மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மரத்தை மாதிரி அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு நீங்கள் உயர்ந்திருக்கணும். அப்படி உயர்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட நிழலை தேடி கண்டிப்பாக 10 பேராது கட்டாயம் உங்கள் லைஃப்பில் உங்களை தேடி ஓடி வருவாங்க. அப்படி உங்களை தேடி வர்றவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஒரு சில பேர் உங்களோட நிழலுக்காக உங்கள் பக்கத்தில் நிற்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நிற்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை எப்படி வெட்டி வீசிட்டு போயிடலாம் அப்படின்னு பொறாமைப்படுறவங்களா கூட நிற்கலாம். ஸோ யார் எந்தெந்த குணத்தில் உங்கள் பக்கத்தில் வராங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை எப்போவுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கே ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளை ஒருத்தங்க வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்க, அவங்க நம்ம லைஃப்பில் திரும்ப வரணும் அப்படின்னா நம்ம திரும்ப அவங்கள போய் தேடி நிற்கக்கூடாது. அப்படி நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். போனவங்க போகட்டும். நம்மளுக்கான வாழ்க்கையில் நம்ம அடுத்து உயர்றதுக்கு என்ன வழியை யோசிக்கணுமோ அதுபடி நடக்கணுமோ அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த உறவு உண்மையாகவும் உங்களுக்கானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட காலம் கொண்டு சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.